ஹலோ ஆல். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்க வச்சு ஒரு டேஸ்டியான ரைஸ் பண்ண போறேன். இது சப்போஸ் சாதம் கொஞ்சம் தான் இருக்கு, பட் நெறைய பேர் சாப்பிடணும் அந்த மாரி சமயத்துல இந்த ரைஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாரி சமயத்துல. இப்போ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாரி சின்னதா கட் பண்ணி நான் தண்ணீல ஊற வச்சு வச்சிருக்கேன். ரொம்ப சின்னதா கட் பண்ணணும். ஏன்னா நான் இத வேக வச்சு நான் யூஸ் பண்ண போறதில்ல. டைரக்ட்டா வதக்குறதுனால இத கொஞ்சம் சின்னதா கட் பண்றது பெட்டரா இருக்கும். உருளைக்கிழங்கு அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் 2 பூண்டு பல்லு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு எள்ளு வெள்ளை எள்ளா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு எள்ளா இருந்தாலும் பரவாயில்ல. எதுவா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வத்தல் காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கணும். அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை. ஆ, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கருவேப்பிலை அப்படின்னாலும் அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பட்டாணி. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஃப்ரோசன் பீஸ் இருந்தது, அதனால் நான் அதை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் ரோஸ்டட் வேர்க்கடலை பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயும் வறுத்த கடலைப்பருப்பு இருக்கும். அதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நான் அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கடைசியாக போடணும் இந்த ரைஸில். ஃபஸ்ட்டு பேன் நல்லா சூடானதும் அதில் கடலைப்பருப்பு, வத்தல், எள்ளு இந்த 3யும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. நீங்கள் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தண்ணியே இல்லாமல் நல்லா வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். யூஸ்வலாக கடலைப்பருப்பு ரோஸ்ட் ஆகிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது அது ஸ்மெல்லும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சீரகம் அப்புறம் கருவேப்பிலை 2யும் சேர்த்து போட்டுடலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விடுறேன். ஆயில் நல்லா சூடானதும் அதில் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு போடுறேன். அது கொஞ்சம் பொரியணும். ஒரு 15 செகண்ட்ஸ் இருந்தால் போதும், அது ப்ரௌன் ஆயிரும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வதக்கலாம். ஈஸியாக வதங்கிரும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடரெல்லாம் அரைக்க வேண்டாம். அந்த கடலைப்பருப்பு அங்கங்கே இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதில் நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். 1 ஆர் 2 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. உருளைக்கிழங்கு நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா ஹெவி பாட்டம் இருந்தால் கீழே அடி பிடிக்காது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி சம்டைம்ஸ் கீழே அடி பிடிச்சிரும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் பட்டாணி சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பட்டாணி சேர்த்து நல்லா நம்ம ஒரு நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடணும். நம்ம அரைச்ச மசாலா ஃபுல்லாக நான் போடுறேன். மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் போட்டுடலாம். சாதத்தை நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியில் நம்ம வந்து அந்த வேர்க்கடலை பொடியை வந்து மேலே போட்டுறணும். மேலே போட்டுட்டு நல்லா அதை கிளறி விட்டுறலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை கட் பண்ணி போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இந்த ரைஸ்க்கு வந்து பெருசாக சைடிஷ்ஷுன்னு தேவையில்லை. அப்பளம் இல்லாட்டி துவையல் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.